ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முல்லை செடி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது சாணி உரம், பசுஞ்சாணி உரம் நல்லா காய போட்டு எடுத்துக்கிடணும், செம்மண், இதுதான் தேவை. இதில் என்னென்ன உரம்லாம் பயன்படுத்துகிறேங்கிறத பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. இதே மாதிரி பெரிய தொட்டி எடுத்துக்கிடுங்க. தொட்டியில் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறீங்கன்னா நல்லா வெயில் இருக்கும். வெயில் இருக்கும்போது செடியெல்லாம் வாடி போயிடும். அதனால் அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக கதம்பல் வைங்க. கதம்பல் வைக்கும்போது இதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால செடி எந்த ஒரு செடியாக இருந்தாலும் வாடாமல் வச்சுருக்கும். இது எலும்பு கால்சியம் குறைபாடுக்காக நம்ம போட போகிறோம். ஏதாவது செடி நல்லா பூக்காமல் இருக்காமல் இருக்குன்னா கால்சியம் குறைபாடுக்காக இந்த ரோஸ் கார்டன் இதிலலாம் கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிஐபி. அது 2 ஸ்பூன் போடுறதா இருந்தால் இது 1 ஸ்பூன் போட்டால் போதும். பாருங்கள், செடியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த பசுஞ்சாணி இது நல்லா காஞ்சி இருக்குது. இதை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா காய போட்டு நல்லா வச்சுருக்கோம். அதனால் இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் பசுஞ்சாணி ஃபஸ்ட்டு இதில் மண்ணில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக டிஐபி உரம் போட வேண்டாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா டிஐபி இது போட்டு குறைஞ்சது ஒரு 2 மாதம், ஒரு 1.5 மாதம் இல்லை 2 மாதம் கழித்து அதுக்கப்புறம் வேணால் டிஐபி உரம் பயன்படுத்துங்க. இது இயற்கையான உரம் பயன்படுத்துறதுனால இதில் நம்ம சாணி உரம், அதுக்கு பிறகு நம்ம இந்த கால்சியம் குறைபாடுக்காக நம்ம அந்தந்த இறைச்சியை பதப்படுத்தினா இதை போட போகிறோம். அது கால்சியத்துக்காக. இந்த ஓட்டாங்கண்ணி எதுக்குன்னா இதில் தொட்டியில் நான் ஓட்டை இருக்குது பாருங்கள், இதில் வச்சிட்டோம்னா டைரெக்டாக தண்ணி கீழே போகாது. அது மண்ணை அடைச்சிக்கிடும். இப்படி வைக்காட்டால் அவ்வளோ மண்ணுமே கீழே அப்படி வேஸ்ட்டாட்டு போயிட்டே இருக்கும். அதனால் இந்த 3 ஓட்டாங்கண்ணி வச்சுக்கிடுவோம். கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணுங்கள், நிறைய க்ரோத் வரும். இதுமாதிரி முல்லை செடியில் 2-3 டைப் உண்டு, 3-4 டைப் உண்டு. நான் அதெல்லாம் விரிவாட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்படி மண்ணை எடுத்து போட்டுக்கிடுங்க. அடுத்தது செடி எடுத்து இப்படி வச்சிடலாம். இப்படி செடியை வச்சுக்கிட்டு அதில் இந்த உரத்தை கொஞ்சம் போட்டுடலாம். இது கால்சியத்துக்காக. நம்ம இப்போ கால்சியம் போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நாள் செடி பூக்காமல் இருந்து அதுக்குன்னா நம்ம கால்சியம் போடலாம். நம்ம இதுக்கு போடுறதுனால தப்பு இல்லை. இது எல்லாமே இயற்கையான உரம் தான். இது ஒரு ஷார்ட் வீடியோவாட்டு இது நல்லா பூக்கும்போது நான் போட்டு விட்றேன். 1 மாதம் கழித்து இது எப்படி பூக்குன்னு மட்டும் பாருங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ சேனல்லாம் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நம்ம வீடியோவில் ஏதாவது கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா, கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி கிளறி விட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டு தண்ணி பாய்ச்சிட வேண்டியதான். இனி சரி, இனி தண்ணி பாய்ச்சிடுவோம். Thanks for watching.